ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியா சைடெலாம் மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. தீபாவளிக்கு முன்னாடி பிடிச்ச மழை இன்றைக்கி தான் கொஞ்சம் சோன்னு விட்டுருக்கு. இத்தனை நாளுக்கு மழை பேஞ்ச முடியுமாச்சு, ஒரு பட்டாசு கூட வெடிக்க முடியலன்னா பார்த்துக்கங்களே. இன்னுமே வானம் ஃபுல்லாமே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது எல்லாமேன்னு. பார்த்திங்களா எப்படி இருக்குங்கிறத. எங்கள் ஏரியா சைடு இந்த உரம்பெடுப்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த பூராமே தண்ணி உரம்பெடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ மழை கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாமே தேங்கி தேங்கி நிற்கிதுங்குது. இதுக்குள்ளே நடக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே தண்ணி புறான சூப்பராக இருக்குப்பா, வேறு லெவலு. இந்த கிளைமேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மழை பெஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மண் வாசனை எல்லாமே செம்மையாக இருக்குது. இங்கே யாரோ ஆடு மாடு வேறு பிடிச்சிட்டு வருவாங்க போல் தெரியுது, யாருன்னு தெரியல. ஆனால் வேறு லெவல். ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடியெல்லாம் சூப்பராக இருக்குது மழை பெஞ்சது. நெக்ஸ்ட் டைம் கால் வைக்கிறப்ப தான் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளையாடுறப்ப சூப்பராக இருந்துச்சு. தண்ணியில் விளையாட இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடலாமா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. அந்த மழை கிளைமேட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. விளையாட இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணியார் வேறு மாட்டை பத்துன்னு சரி ஓகேன்னு சொல்லி நானும் மாட்டையெல்லாம் பற்றி விட்டுட்டு கிளைமேட்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டாட்டா பாய் பாய் இவங்களுக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி எப்படி இருக்குங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய் பாய், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி லைஃப்.